தமிழக தலைநகரான சென்னை மாநகராட்சியில் இப்போது ஒரு மிகப்பெரிய சட்ட ரீதியான சர்ச்சை வெடித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வார்டு கவுன்சிலர்களும் தங்களின் அசையும் மற்றும் அசையா சொத்து விவரங்களை சட்டப்படி முறையாக தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் திமுகவை சேர்ந்த மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் உட்பட 157 கவுன்சிலர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக தங்களது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காமல் மறைத்து வருவது இப்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சென்னை மாநகராட்சி சட்டம் 1973 மற்றும் 2022 ஆண்டு திருத்தப்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு விதிகளின்படி ஒரு கவுன்சிலர் பதவியேற்ற 90 நாட்களுக்குள் தங்களது சொத்துக்கள், கடன்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை மாநகராட்சி ஆணையரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 31 தேதிக்குள் இந்த தகவல்களை புதுப்பிக்க வேண்டும் என்பது கட்டாய சட்டமாகும். ஊழலை தடுப்பதற்கும் மக்கள் பிரதிநிதிகளின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்கும் உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தை சென்னையில் உள்ள 75% கவுன்சிலர்கள் மதிக்கவில்லை என்பதுதான் இப்போது எழுந்துள்ள பிரதான குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மி கட்சியின் சட்டப்பிரிவு உறுப்பினரான வழக்கறிஞர் GM சங்கர் தாக்கல் செய்த RTI மனுவிற்கு ஜூன் 2 தேதி கிடைத்துள்ள பதில் மாநகராட்சி நிர்வாகத்தையே அதிர வைத்துள்ளது. மொத்தமுள்ள 200 கவுன்சிலர்களில் வெறும் 43 பேர் மட்டுமே நேர்மையாக தங்களது சொத்து விவரங்களை தாக்கல் செய்துள்ளனர். மீதமுள்ள 157 பேர் சட்டத்தை மீறி தொடர்ந்து 4 ஆண்டுகளாக மௌனம் காத்து வருகின்றனர். இதில் மேயர் மற்றும் துணை மேயர் போன்ற உயர் பொறுப்பில் இருப்பவர்களும் அடங்குவர் என்பது கூடுதல் அதிர்ச்சியை தந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டு குறித்து கவுன்சிலர்களிடம் கேட்டபோது தங்களுக்கு சொத்து விவரங்களை தாக்கல் செய்வதற்கான படிவங்கள் வழங்கப்படவில்லை என ஒரு மழுப்பலான காரணத்தை கூறியுள்ளனர். இது குறித்து துணை மேயர் மகேஷ்குமார் கூறும்போது தமக்கு இது பற்றிய முழுமையான அறிவிப்பு வரவில்லை என்றும் இனி வரும் காலங்களில் விரைவாக தாக்கல் செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் தங்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்துக்களை சேர்ப்பதை தடுக்க கொண்டுவரப்பட்ட இந்த சட்டத்தை ஆளுங்கட்சியினரை அலட்சியப்படுத்துவது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி ஆணையர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாரா அல்லது இந்த ரகசியம் தொடருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.